பஞ்சாமிர்த பஞ்சாயத்து சிக்கிய பிரபல இயக்குனர் பழையவண்ணாரப்பேட்டை மூலமா தமிழ் திரைத்துறையில இயக்குனராக அறிமுகமாகிறவர் தான் மோகன்ஜி. மோகன்ஜி அப்படின்னு பேரை சொன்ன உடனே என்னமோ வடநாட்டை சேர்ந்தவராக இருப்போம் அப்படின்லாம் நினைக்கலாம். சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர் தான் மோகன்ஜி. வண்ணாரப்பேட்டை படத்துக்கு அப்புறம் திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசூரன் இந்த மாதிரி படங்கள்ல இயக்குனார். இந்த மாதிரியான படங்கள்லாம் இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் மோகன்ஜி இயக்கக்கூடிய படங்கள்லாம் எத்தனை அப்படின்னு. இப்படி படத்துக்கு எல்லா படத்துக்கும் திரை விமர்சனம் வருவது போல இவருடைய படத்துக்கும் விமர்சனம் வரும். ஆனா திரை விமர்சனம் மாதிரி இல்லாம சாதி ரீதியான படம் அப்படிங்கிற விஷயமும் சாதி ஆதிக்கம் நிறைந்த படம் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் தவறாம இவருடைய படத்துக்கு வந்துடும். படம் மட்டும் இல்ல, மேடைகளையும் சமூக வலைதள பக்கத்திலையும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ரொம்ப அருமையாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இவர் மேல இருக்கு. சமீபத்தில் சுகி சிவம் பத்தி மோகன்ஜி பேசியது சர்ச்சையாச்சு. சுகி சிவம் என்ன சொன்னாரு, பழனி முருகன் கோயில் இருக்கக்கூடிய சிலை முருகன் சிலை கிடையாது, அது போகர் சிலை அப்படின்னு சுகி சிவம் பேசினார். அதை பத்தி மோகன்ஜி பேசும்போது போகர் சிலை அவருக்கு அவரே சிலை வச்சுக்க அவரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாரு. அதோடு மட்டும் இல்லாம இந்த ஆத்திகம் பத்தி பேசி நாத்திகவாதியாக மாறுபவர்கள், அதாவது நாத்திகவாதியை கூட நம்ம நம்பிடலாம், ஆனா ஆத்திகம் பத்தி பேசி நாத்திகவாதியாக மாறுபவர்களை விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசினார். இப்படி தன்னுடைய படங்கள் ஹிட் ஆகுது இல்லையோ இவருடைய பிற்போக்குத்தனமான பேச்சு மூலமாக இவர் பேசப்பட்டு வராருங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஸ்மோக் பிஸ்கெட்டு, பெண்கள் பாதுகாப்பு, நாடக காதல் குறித்தெல்லாம் இவர் பேசியிருக்காரு. இப்போ இவர் பேசின வழக்கமா பேசிட்டு தானே இருக்காருன்னு சொல்றீங்க, அப்ப இப்ப என்ன பிரச்சனையாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? தொடர்ந்து இப்படித்தானே அவர் பேசிட்டு இருக்காரு, இப்போ என்ன புதுசா பேசியிருக்காரு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பேசியிருக்காரு என்னன்னா, சமீபத்துல இந்த திருப்பதி லட்டு அதுல கலக்கப்படக்கூடிய நெய்யில மாட்டு பன்றி கொழுப்புகள் கலக்கப்படுவதாக சர்ச்சை எழுந்து இது இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி மோகன்ஜி பேசுறாரு. பேசும்போது எப்படி மனசாட்சி துளி கூட இல்லாம இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கையில விளையாடி இருக்கீங்க, வைணவ முத்திரை வாங்கியவர்கள் எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்ந்து வராங்க, கொடூரமான தண்டனை வழங்கணும், அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச, இதை செய்த கொடிய மிருகங்களுக்கும் இந்துக்கள் அப்படின்னா இளிச்சவாயர்களா அப்படின்னு பேசியிருந்தார். திருப்பதியில் வழங்கக்கூடிய லட்டு பத்தி சர்ச்சையா போயிட்டு அதை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காரு, நம்ம விட்டுடலாம். ஆனா அவர் அதோடு நிக்கல. என்ன சொன்னார்னா, நமக்கு தெரிந்த கோவில்ல ஒரு பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரைகள் கலந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாக செவி வழியா வந்தது, நான் பார்க்கல, ஆதாரம் கிடையாது, செவி வழியா வந்த செய்தியை கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பஞ்சாமிரதத்தை மொத்தமா அழிச்சிட்டு வேறு வழக்காக அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மோகன்ஜி அந்த பேசும்போது சொல்லியிருக்காரு. பஞ்சாமிரதத்துல கருத்தடை மருந்து பயன்படுத்தினாங்க, இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த கருத்து தான் சர்ச்சையா மாறிச்சு. அதோட இந்த வீடியோவை தன்னோட இணையதள பக்கத்திலையும் இயக்குனர் மோகன்ஜி பதிவிட்டிருக்காரு. இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னன்னா, சினிமா இயக்குனர் மோகன்ஜி தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விட்டர்ல அவர் பதிவிட்டிருந்தாரு. அவர் கைது பண்ணப்பட்டது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா மாறிச்சு. அதாவது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேர்ல தான் சென்னை ராயபுரத்துல தங்கியிருந்த இயக்குனர் மோகன்ஜியை கைது பண்றதுக்காக திருச்சி எஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னை வந்திருக்காங்க. சென்னையில மோகன்ஜியை கைது பண்ணி விசாரணைக்கு திருச்சிக்காக கூட்டி போயிருக்காங்க. இந்த விவகாரத்துல இதே போல கோவை மாவட்ட பாஜக தொழிற்பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் மீதும் பழனி கோயில் நிர்வாகம் அளித்த புகார்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பழனி கோயிலுக்கு திண்டுக்கல் தனியார் நிறுவனத்திடமிருந்து நெய் வாங்குவதாக வலைதளங்கள்ல செல்வகுமார் தவறான தகவல் போட்டிருக்காரு. பழனி மலை கோயிலுக்கு ஆவின் நிறுவனத்திலிருந்து தான் நாங்கள் நெய் வாங்குறோம் அப்படின்னு தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு வலைதளங்கள் அவதூறு, மதம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்த முயற்சி அப்படிங்கிற பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இல்ல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்பட இயக்குனர் சமூகத்துல பொறுப்புள்ள நபராக பார்க்கப்படுறாரு. அவர் பேசக்கூடிய பேச்சு, வார்த்தைகள் எல்லாமே சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவைதான். இன்னைக்கு திரைப்படங்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்பட இயக்குனர் போற போக்குல ஏதோ நான் செவி வழியா கேள்விப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறது சரியா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுவும் திருப்பதி லட்டு பிரச்சனை இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான கோயில வழங்கப்படக்கூடிய பிரசாதத்துல கருத்தடை மாத்திரை இருக்கு அப்படின்னு பேசலாமா? சரி பேசுறீங்க, ஓகே, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் கிடையாது, அதை நான் செவி வழியா கேட்டேன், எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி அப்படின்னு
ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக ஆதாரமே இல்லாமல் ஒரு இயக்குனர் பேசுவது அவருக்கு அழகாங்கிற கேள்வி வருது. அவர் எடுக்கிற படங்களையும் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே செவி வழியாக கேட்டுதான் பிற்போக்குத்தனமாக பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுப்பப்படுது. இதுவரைக்கும் எடுத்த 4 பெரிய ஹிட் படங்களையும் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே செவி வழியாக கேட்டுதான் பண்ணதா, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் செவி வழியாக கேட்டுதான் பண்றாரா, ஏதோ ஆய்வு பண்றது இல்லையா, உண்மை என்ன வரலாறு என்னன்றது படிக்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. இந்த சம்பவத்துக்கு பிறகாது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இயக்குனர் மோகன்ஜி எந்த ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ரொம்ப சென்சிட்டிவான கருத்துக்களை பேசுவது தவிர்க்கணும் அப்படிங்கிறதா கோரிக்கையா இருக்கு. நான் அதே சமயத்தில் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதே போன்று இந்த சம்பவத்தை, இந்த வீடியோவை அரைகுறை புரிதலோட பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. சில அரசியல் தலைவர்கள் அதுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.